தெய்வ அனுகிரகம் பெற்ற ஜாதகம் என்பது ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் தொடர்பில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் முழுமையாக தெய்வ அனுகிரகம் பெற்ற ஜாதகமாக கருதப்படுகிறது. குறிப்பாக 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய களத்திரக்காரகனோடு லக்னாதிபதி சேர்ந்திருக்கின்ற போது அவர்களுக்கு நிச்சயமாக தெய்வ அனுகூலம் இருக்கும் என்பதை நிச்சயமாக உறுதிப்படுத்த முடியும். அதனை அடுத்து குலதெய்வத்தை சொல்லக்கூடியது 5ஆம் பாவகமாக இருந்தாலும் பொதுவான தெய்வ அனுகிரகத்தை கொண்ட பாவகம் என்பது 9ஆம் பாவகத்தை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி 9ஆம் பாவகாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் போன்ற ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் வரன்களும் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே சமயம் லக்னாதிபதி ஸ்தான பலத்தோடு கேந்திர கோணம் தன்னில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திர சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய்னு சொல்லுவாங்க. அப்ப பேர் புகழ் அந்தஸ்து தெய்வ அனுகிரகம் இல்லாம வராது. அப்போ எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் இதுல மேஜரான ரோல் வகிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். அதே போன்று கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தோடு லக்னாதிபதி தொடர்பு பெற்றாலோ இல்லை இயற்கையாகவே அனைத்து கிரகங்களுக்கும் வலுவை தரக்கூடிய ஆத்ம கிரகம் என்று வர்ணிக்கக்கூடிய சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகத்திலும் தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை.